அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். தற்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேதகு ஆளுநரை சந்தித்து தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கோரி மனு ஒன்றினை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த ரிசார்ட்டில் அதிக அளவில் காவலர்கள் இருக்கிறார்கள். இங்கே தங்கியிருக்கின்ற சுதந்திரமாக தங்கியிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இங்கு எல்லோரும் சுதந்திரமாக நிம்மதியாக, இன்னும் சொல்ல போனால் நமது காவல்துறையின் பாதுகாப்பில் அமைதியாக இந்த ரிசார்ட் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த ரிசார்ட்டில் சட்டவிரோதமாக அடைக்க வைத்திருப்பதாக ஆள்குணர்வு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட பொழுது தாசில்தார், டிஎஸ்பி எல்லோரும் விசாரித்து வாக்குமூலம் பெற்று காஞ்சிபுரம் எஸ்பி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலமும் தாக்கல் செய்துள்ளார்கள். பிரமாண வாக்குமூலம். அதில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்படவில்லை என்பதனை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த ரிசார்ட் என்பது அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொள்கிறார்கள். காவல்துறை சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் அமைதியை விரும்புகிறோம். இங்கு சட்டத்தை மீறக்கூடிய செயல்கள் எதுவும் நடக்கவில்லை, நடப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஆனால் இந்த ரிசார்ட்டின் நிர்வாகத்தை மிரட்டி இந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் வெளியேற்றி விடலாம் என்ற ஒரு சட்டப்புறம்பான முயற்சி நடைபெறுவதாக நாங்கள் அறிகிறோம். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. தனி மனிதனுடைய ஜீவாதார உரிமை, அடிப்படை உரிமைக்கு விரோதமானது. எனவே மேதகு ஆளுநர் அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து இந்த பதவி பிரமாணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செய்து வைக்க வாய்ப்பு உள்ளது. சட்டமன்றம் கூடினாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்று பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தயாராக உள்ளார்கள். ஆனால் யாரோ சட்டவிரோதமாக இங்கு ஏதோ ஒரு சதி செய்ய முயற்சிக்கிறார்கள். இது நடைபெறாது, நடைபெறக்கூடாது. இது இந்த தமிழ் மண் சுதந்திரமாக வாழ வேண்டிய இடம். இது இங்கு யாரும் சட்டவிரோதமாக அடைக்கப்படவில்லை. 15 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நிம்மதியாக, அமைதியாக, அழகாக குழந்தைகளுடன் இங்கே வசித்து வருகிறார்கள். இந்திய குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் தன் விருப்பப்பட்ட இடத்தில் சட்டத்தை மீறாமல் குடியிருப்பதற்கு உரிமை இருக்கிறது, தங்குவதற்கு உரிமை இருக்கிறது. இதனை கெடுப்பதற்கு, இதனை தடுப்பதற்கு எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. எனவே சட்டவிரோதமான செயல்களில் யார் ஈடுபட்டாலும் நிச்சயமாக அதனை முறைப்படி சந்திக்கப்படும். திரு எடப்பாடி பழனிசாமியை எந்த நேரத்திலும் மேதகு ஆளுநர் அவர்கள் அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டமன்றம் கூட வாய்ப்புள்ளது. எனவே சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் இங்கே தங்கியுள்ளார்கள். எனவே இவர்கள் தங்கி இருப்பதற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் யாரும் எந்த செயலை செய்தாலும் அது முறைப்படி சந்திக்கப்படும். எனவே மேதகு ஆளுநர் அவர்கள் விரைவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் என்று நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக அது நடைபெறும். இது எங்களுக்கு கிடைத்த தகவல் சார், எங்களுக்கு கிடைத்த தகவல். ஏனென்றால் இங்கு இருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த சகோதரர்கள் எங்களுடன் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். இதுவரை சந்தேகமே இல்லை. அவர்களுக்கு யாராவது அச்சுறுத்துவதற்கு வாய்ப்பு தெரிகிறது எங்களுக்கு. எனவே முன்னெச்சரிக்கையாக இதனை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இது
சார் இல்ல சில முறையான ரெகுலேஷன்ஸ் வேணும் சார். எல்லாத்தையுமே அன்ரெஸ்ட்ரிக்டடா விட முடியாது. இப்போ 144 போட்டிருக்காங்க, கரெக்ட். நான் ஒன்றும் அதை பற்றி பேச்சுக்க இடம் இல்லை. நாங்கள் சொல்றது சட்டப்படி எந்த தவறும் செய்யாமல், எந்த விதிமீறலும் செய்யாமல், எந்த தவறும் செய்யாமல் எங்கள் விருப்பத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் இந்த ரிசார்ட்டை விட்டு எங்களை வெளியேற செய்வது என்பது நியாயத்திற்கு, சட்டத்திற்கு, மனசாட்சிக்கு விரோதமான செயல். எஸ் வந்தாச்சு. ஆமா ஆமா கொடுத்திருப்பாரு, அவர் கிளைம் பண்ணியாச்சு. ஆமா சார், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் கையெழுத்துள்ளார்கள். நம்பர் வந்து நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு சார், அதை நான் தாண்டக்கூடாது. அவர் வந்து he is going to be the chief minister of this தமிழ்நாடு. he alone competent to say. நான் சொல்லக்கூடாது. இல்ல ஆமா சார், எங்களை அழைத்து கூட்டம் நடத்த வேண்டும். அதில் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். இதில் வாக்களிப்பதற்கு பிரச்சனையே எழவில்லை. ஏனென்றால் கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே உயர் திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாண்புமிகு சின்னம்மாவினுடைய ஆசையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எனவே அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஆட்சி அமைக்கப் போகிறார். இதில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் அனைவரும் பங்கு பெறவிருக்கிறார்கள். இன்னும் விரைவில் நடக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விற்கு முன்பாக குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்று யாரோ சதி செய்கிறார்கள். எங்களுக்கு கிடைத்த தகவல் சார், நான் சொல்றதை கேளுங்க சார். நான் சொல்றது மட்டும் நீ கேட்கணும். நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு இல்ல இப்படி சொல்றேன். இப்ப வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. இப்ப நீங்களா யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிங்க யார் எங்களை அச்சுறுத்தார், எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள். அந்த மீடியாவிலே இருக்கு. ஒவ்வொருத்தரா No, that is not the issue now. I am standing before you. Sir, please understand it. It is a matter pending before, still pending according to me. No. Review petition can be filed. Our legal team is working there. So I can't talk about it. Sir, whatever all the steps could be taken, they are being taken by our legal team in Delhi. On that subject, I cannot speak about anything because the matter is at Delhi Supreme Court. So now I stand before you because no. We feel the press, electronic media will protect the common citizens, including the MLAs, including the no. The press and electronic media are playing vital role. We respect, we afford the freedom of press, no doubt about it. That is why அதனால தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு செய்தி தொடர்பு நாங்கள் கொண்டுகிட்டு இருக்கிறோம். எனவே எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் தடுக்கின்ற பொறுப்பும் இந்த பிரஸுக்கும் மீடியாவுக்கும் உண்டு. அது இப்ப இஷ்யூ இல்ல சார். சார் இது பாருங்க, ஹலோ இது பாருங்க, என்ன சொல்றேன், இங்கே தங்கியிருக்கின்ற சுதந்திரமாக தங்கியிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாண்புமிகு அமைச்சர்களையும் வெளியேற்ற முயற்சி செய்தால் நாங்கள் அனைவரும் உண்ணாவிரதம் இருப்போம். நாங்கள் சத்தியாகிரக பாதையில் தான் செல்ல விரும்புகிறோம். மேதக ஆளுநர் அழைத்து ஆட்சி அமைக்கும் வரை நாங்கள் இங்கு தங்கியிருப்பது எங்களுடைய விருப்பம். உணவு எல்லாமே வெளியில வருது. ஹலோ, வெளியிலிருந்து வருகின்ற தண்ணீர் மற்றும் முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை யாரும் தடுத்து நிறுத்தாமல் இருக்கும்படி மிக தாழ்மையுடன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றி.